பொண்ணு கேம் விளையாடுறாங்களுக்கு கொஞ்சம் பைத்திய மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்படுறது. வாராண்டா 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 அண்ணாச்சி வாராண்டா அண்ணாச்சி வாராண்டா அவன் வாராண்டா அவன் இல்லானி அம்மா எனக்கு சோறு வேணாம்மா சோறு தட்டி விடுங்க சோறு தட்டி விடுங்க எனக்கு அடிங்கண்ணா புடிங்க 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 என்னன்னு சொன்னா அதேலா டாக்டர் கையும் கிடைக்காது பொடியனுக்கு உடனே சரி பண்ண இல்லாது. இதுக்கு ஒரு 6-7 மாதம் போகும். ஓமா என்ன நான் பள்ளிக்கு போகிறேன்ம்மா. நல்லா படிக்காண்டு புள்ளியெல்லாம் சொல்லி கேளுமான் 2-3 பெற்றார் மாதிரி என்கிட்ட வந்து சொன்னமான் இப்படி மகன் நல்லா படிக்காங்க நல்ல முன்னேற்ற மாதிரி அண்டி சொல்லி. நான் என்னண்டமா எல்லா டைம் படிக்கிறாளாமா எனக்கு படிக்கணுமான். நான் வந்து நிறைய எந்த வச்சு பொடியெல்லாம் நிறைய கூட போய் தானே எல்லாரும். நீ முன்னுக்கு வரணுமான். எல்லாம் கூட பழக்கங்கள் எல்லாம் வளரானு. நான் என்னண்டா பள்ளிக்குள்ளே போனாலும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை நான் கூடுறேன். நான் அவனுக்கு கட்டிக்காரன் நின்ன பிள்ளை அவனோட இருக்கிறபடி அவனோட அறிவு தான் எனக்கு வரும். மற்றாக்கள்லாம் கூடவே மாட்டேனம்மா. வகுப்புகள் அவனுங்க போகணுமா. நான் போறேன் படிப்புக்கு தான் தொங்கல் இல்லை. அதானம்மா நான் நல்லா படிக்கிறேன். நான் படிச்சு முடிஞ்சு நல்ல ஒரு வேலை எடுக்கணும் எனக்கு ஆசை. எனக்கு டாக்டர் வேலை எடுக்கணும் ஆசை. நல்ல வேலை எடுத்து 4 பேருக்கு நல்ல செய்யணும். நான் என்னண்டாமா எனக்கு சின்ன வயசுல இந்த ஆசைம்மா. என்னண்டா இப்ப நீங்க என்ன விட கஷ்டப்பட்டு படிச்சபடியா நான் ஒரு டாக்டர் ஆகியம்மா. நான் எந்த காசுல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி நானே அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். எல்லாருக்கும் ஃப்ரீயா இலவசமா நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் எல்லா சிகிச்சையும் வந்து நான் எந்த காசுல ஃப்ரீயா செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்மா. 1 ரூபா காசு போட்டு என்னண்டா தெரியும் எனக்கு நம்மட மாமா எல்லாம் அப்படி இறந்துனே தெரியும். காசு இல்லாத கட்டத்தில் அவருக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்து இறந்து அதில் நானம்மா நல்லா படிப்பேன் நம்ம டாக்டருக்கு. அதுக்காண்ட லட்சியம். அதுக்காண்டி நான் எவ்வளோ தியாகம் செஞ்சு நான் படிக்கணும்மா. சரியாம்மா. எனக்கு கவலைமா இருக்குமா. எனக்குன்னாம்மா என்ன செய்யறம்மா நம்மகிட்ட காசு இல்லா போயிட்டு பரவாயில்லம்மா. நான் நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களை நான் படிச்சு நான் உங்களை ஒரு டாக்டர் என்ன டாக்டர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை தான் கொண்டு இருந்தாடுவேன். நீங்க தான் எல்லாம். சரியாம்மா நான் பாருண்ணம்மா போயிட்டு. பாய் பாய் பாய். மிது வாரண்டா வாரண்டா அடே உனக்கு பின்னால் வருதுண்டா. அடே பாய்ச்சா அடிச்சு ஒருத்தர் அடிச்சு ஹெட்ட போடு எங்கடா டே அது கவரேஜ் கட்டாத நீ சிறு இறக்குறத விட கொஞ்சம் காப்பாத்தண்டா வந்துதான்டா. டே சனு உங்க சனு டேய் ஜோரு ஒரு பொம்பளை பிள்ளை வந்தா பொம்பளை பிள்ளை வைத்தாம்பா சனு டேய் டே கொஞ்சம் காப்பாத்துடா. சே உங்களெல்லாம் வேலை டீமில் எடுத்ததுங்களா நான் விது அடே விது அவனுக்கு அடிக்கால என்ன போட்டு தானே கொஞ்சம் பாரு 4 விளைஞ்சு வரான்டா. சரி ஓய் டே என்ன போட்டு தான்டா டேய் சரி சரிதான் உங்களெல்லாம் நம்பி ஒரு கேமுக்கு வந்ததுக்குடா நான் படிக்கணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறது படிக்க நல்லா நினைக்கிறோம்ப்பா. அண்ணாஜி அண்ணாஜி சொல்றா கொஞ்சம் நில்றா வாரன் என்னண்ணாஜி அடி அப்பு அண்ணாஜி ஓமம் என்னடா இவர்தான் வந்து அண்ணாஜி என்னடா ஆறண்ணாஜி ஹாஜி கேக்குது. அடே விளையாடுறேன்டா. என்னண்ணாஜி அது பெப்சி அண்ணாஜி நான் உங்களுக்கு கொண்டு சொல்றேன் அண்ணாஜி கொண்டு இந்த கதையை கொஞ்சம் கேளுங்க. என்னடா என்னத்துக்கு அண்ணாஜி இப்படி விளையாடுறீங்க நீங்க என்னத்துக்கு விளையாடே அப்படியே கொஞ்சம் விரியாம் பாரு என்னத்துக்கு விளையாடுறேன் என்னடா நீ கேட்கிற என்னண்ணாஜி நீங்க கிடக்குற இடம் இது. அட எங்க கிடக்குண்ணா என்னண்ணாஜி குப்பை கிடந்து விளையாடுற இன்ட்ரெஸ்ட் எங்கடா போறான். நான் பள்ளிக்கு போறேன் அண்ணாஜி கொஞ்சம் விளையாட போறியா. இல்லப்பா என்னது பெப்சி எப்படி குடிக்கிறதா பெப்சி விளையாடுற 4 பேரை செட் பண்ண டீமா விளையாடுறான். வேலைக்கெல்லாம் போக தெரியல காலை நீட்டிட்டு இப்படி கிட்ட இருந்தா சரி இப்படி என்னாச்சு வேலை இப்போ அவங்களோட வீட்டை வச்சுக்காங்க. அப்படி தெரியல என்னடா வேலை எப்போ செய்யறாங்க நம்ம உங்களுக்கு ஒரு 7 காலு வயசுறீங்க அண்ணாஜி
என்ன கழுதன்ற நீ உங்களை பார்த்தா நான் நினைக்கிறேன் ஒரு 30 வயசு இருக்க போல அண்ணாச்சி. 32 வயசுடா அதை விடுறா அதான் வயசுடா முக்கியம் விளையாட்டுக்கு திறமாடா முக்கியம் அப்ப இந்த வயசுல நீங்க உழைக்காம என்னதுக்கு அண்ணாச்சி எப்படி கட்டு வைத்துட்டு? என்ன உண்டு பிரச்சனை எங்கோ இல்ல போற நான் இதால வந்தேன்னாச்சி. இப்ப நான் யோசிச்சு வந்தேன். நான் 2000 எங்கட அம்மா பாத்தீங்கன்னாச்சி கஷ்டப்பட்டு வளர்த்து நான் டாக்டர் படிச்சேன். படியம் போய் வீட்டுல படிச்சு வேலை எடுப்பேன். ஏன்னாச்சு உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணி இப்படி குப்பை கிடந்து தர்றேன். டேய் இது ஒரு இன்ட்ரெஸ்ட் இது ஒரு சூதுடா இதுல பிள்ளைலாம் தெரியும் சூதன்னா எப்படி அண்ணாச்சி காசு என்ன வருமா அதுல? இதுல காசு வரும்டா காசு வருமா? ஓ அந்த ஐடியில மட்டும் காசு ஆகணும். ஓ நாங்கள் 5000 10,000 50,000 போய் எங்களோட ஐடி நாங்கள் வேண்டிக்கும் 50,000 கொடுத்த ஐடி உண்டு விளையாடுறோம். உங்களோட ஐடியா வேறு என்னண்ணாச்சி? எந்த கேம் டிலான் பெப்சி காட்டுங்க ஃபோனு கொஞ்சம். டேய் வா இதுக்குன்னு வேற ஃபோன் பண்ணடா. என்னண்ணாச்சி என்ன ஃபோனுண்ணாச்சி இது? சாம்சங் 55. அம்மாய் என்னோட ஆகிறவா ஓ உங்களுக்கு எங்கிட்ட இது? இது நான் அப்பட வெளிநாட்டுல இருந்து ஜூம் கிளாஸுக்கு நோண்டி எடுத்தேன். ஓ ஜூம் கிளாஸுக்கு தருவாங்களா வேண்டி? ஜூம் கிளாஸில் கேட்டு பாரு நான் அப்படி தரேன் வேணும் பட்டி பண்ணா தருவாங்க. அப்பா இல்லைண்ணாச்சி எனக்கு இதெல்லாம் தேவையில்லப்பா. அடே ஒரு விளையாடி பாரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் பாரு எனக்கு படிக்கணும் பண்ணாச்சு. விளையாடுண்டா இல்லைண்ணாச்சி அம்மா ஷோ. அடே நான் மட்டும் விளையாடு அங்கே ஒருத்தன் கிடக்காண்டா. அப்பா பரவாயில்லப்பா நான் போகிறேன். இல்லை 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 அடே அண்ணாச்சி டேய் சொப்பனே டேய் கிணத்துக்குள்ள அஞ்சல வாடா அண்ணாச்சி. இனி என்னடா அண்ணாச்சி விளையாடுறா எப்சி? டேய் டேய் அண்ணாச்சி டேய் என்னடா என்னடா நடக்குது? அண்ணாச்சி இங்கே வாங்க அண்ணாச்சி இதில் இருங்க இங்கே வந்துடுங்க வாங்க இதில் வந்துடுங்க அண்ணாச்சி. ஏன் அண்ணாச்சி இப்படி விளையாடுங்க இருங்க இங்கே அண்ணாச்சி அண்ணாச்சி கொஞ்சம் இதானுங்க அண்ணாச்சி என்னது கொஞ்சம் கடை போ அடிச்சு போட்டான் என்னண்ணாச்சி. அப்பா அவுட் ஆகிட்டாரு கொஞ்சம் இல்லைங்களா என்ன ஒன்றும் பாருடா நான் அடுத்த கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சொல்லு சொல்லு என்ன சொல்லு என்னண்ணாச்சி சரி நீங்கள் இப்போ பெப்சி விளையாடுறேன். என்னடா அது காலையில் 6 முழிச்சேன் ஒருத்தன் கிணத்து குழப்புறான் நம்ம தலை அடிக்கப்ப எனக்கு. அண்ணாச்சி டே வேண்டா அப்படி கட்டு போறேன் இதுல நகர்றது எல்லாம் காசு நம்ம காசு காசு வருமா அண்ணாச்சி? காசு எவ்வளோ வருமா அண்ணாச்சி? அது வரும் இப்போ நமக்கு இப்போ ஒரு கேம் அடிச்சு மாட்டப்போ வரும் டாலர் கணக்கு தானே. அப்போ நீங்கள் பள்ளிக்கு நம்ம விட்டு தெரியல அதெல்லாம் விட்டாதே நமக்கு இல்லை காசு உழைக்கலாம் நீங்கள். ஓ எவ்வளோ வரும்? நான் இப்போ கிட்டத்தட்ட இப்போ 2 வருஷம் இது கேம் விளையாடுறேன். 2 வருஷம் விளையாடுறீங்களா? எவ்வளோ உழைச்சி என்னண்ணாச்சி அர்றாண்டே நீங்க நீ என்ன அடிக்க நீப்பா நீங்க என்னண்ணாச்சி அர்றாண்டே அதான் அடி ஆக்கள் அடிக்கும். அதுக்குள்ள அடிக்கிறா கேம்லடா. ஐயோ அர்றாண்டா பாது உங்களுக்கு என்னதுக்கு அர்றா அண்ணாச்சி எவ்வளோ காசு அண்ணாச்சி இருக்கு உங்களுக்கு? நம்ம கிட்டத்தட்ட இப்போ 2 வருஷத்துக்கும் 50 கிட்ட எடுத்துட்டு 50,000 அண்ணாச்சி 50 லட்சம் என்னது ஹெட் ஷாட் பள்ளி போறேன் அண்ணாச்சி. டேய் இது என்னன்றா நீ விளையாடுறா நீ? ஓ சொல்லு இது எப்படி விளையாடுறது? அதாவது இதுக்கு நல்ல ஃபோன் ஒன்று வேணும். இங்கே வேறு நம்மளோட ஃபோனை போல் நல்ல குவாலிட்டியான ஃபோன் ஒன்று வேணும். ஃபோன் ஒன்று வேணும். இதுக்கு பெப்சி அண்டு ப்ளே ஸ்டோரில் அப் இருக்குது. போய் அடிச்சேன்னா சரி அடிச்சேன்டா இந்த பைசா பார்த்தேன் அசுமா நார்மலாக இருக்கும் இப்படி இந்த பிளைனாக தான் இருக்கும். அது அப்புறம் வரும் இப்படி வரும் பெப்சி அண்டு காசு வருமா? ஓ காசு நான் அதுக்குரிய மாதிரி ஏட் பண்ணி யாரன் நீ வேட நீ இல்லைண்ணாச்சி நான்டா டாக்டர் எடுக்கண்டா டாக்டர். ஆனால் நீங்கள் உங்களை டைம் டாக்டர் விளையாடுதே நீ எப்படா? நான் எங்களோட ஊரில் இருக்கிற எல்லாரும் இலவசமாக செய்யணுமாண்ணாச்சி. அப்பா இலவசமா இலவசம் எங்களோட மாமாவோட அந்த பிரச்சனை அப்புறம் நான் படிக்கணுமாண்ணாச்சிப்பா. இந்த வழியால் நீ வரைய மாட்டேன் நான் போகிறேன்னாச்சி. சரி ஐயோ ஐயோ எனக்கு இல்ல இல்ல விடுங்கப்பா அம்மா விடுங்கப்பா. ஐயோ ஐயோ எனக்கு இல்லைண்ணாச்சி நான் இல்ல 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 இல்லப்பா எனக்கில்லப்பா நான் போகிறேன். என்ன பள்ளிக்கு போகிற மைண்ட் இல்லாம இவனு எப்படி எல்லாரும் குழப்பினானு என்ன போட்டு என்ன செய்கிறேன்? என்னடா இவனு எல்லாரும் எப்படி விளையாடுறானு நம்ம போகிற பக்கம் எல்லாம் நம்ம படித்து வேறு எடுக்கிறதுக்கு அப்படி 28 வயசு ஆகும். இப்போ நமக்கு 18 வயசு. அந்த அண்ணாச்சி 2 வருஷத்துக்கு 50 லட்சம் உழைச்சவருன்றாரு. அப்படிடா அவங்கள்ட்ட கேட்ட முன்னு நமக்கு நல்ல ஃபோன் உண்டு கேட்டு விளையாட்டு சொல்லி தருவாரானே. படிக்கிறா கேம் விளையாடுறா 50 லட்சம். சரி
வேணாப்பா படிப்பு தான் முக்கியம். படி என்னடா அது படிப்படு பார்ப்போம். இப்படி வேறானுங்க 50 லட்சம் காசுக்கு வேறானப்பா. எப்படி வேறுவானு 50 லட்சத்துக்கு விட்ட போக்குள்ள ஒரு கவடத்தை கேட்கணும் அந்த அண்ணா ஜாக்கெட்டு என்ன. சரி அதுக்கு அந்த கேமை ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்மளும் ஒருவேளை சக்ஸஸ் ஆகிட்டுன்னு சொன்னால் நம்மளும் இப்போ ஏதாவது செய்யலாம் தானே அம்மாவுக்கு. நம்மளை அம்மா கஷ்டப்பட்டு படிக்காதானே. இல்லைப்பா நான் படிக்க போகிறேன். படித்தா தனியா செய்யலாம். இங்கே விளையாடியில் ஒன்றும் உழைக்கலா அதில் அவனை போய் சொல்கிறானு. சுடக்குள்ள நல்லா இருந்துச்சு அவனுக்கு. சுடக்குள்ள அவனு அதால் வரான்டான் சொல்லி. சரி பரவாயில்ல. நான் அவருக்கு அந்த அண்ணா ஜாக்கெட்டை கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறேன். எப்படி விளையாடுறேன்னு கேட்டு போட்டு நாளைக்கு அம்மாட்ட ஃபோனை கேட்டு ஏதாவது செஞ்சு விளையாடுவேன்னு பார்க்கேன் நான். சுரா இல்லை டேய் சுடுறாங்க. இஞ்சல விட்றான்டா தம்பி வா இஞ்ச. ஓ என்னண்டா ஓ நான் அந்த விளையாட்டை பார்த்தானே காலையில். ஓ எனக்கும் அது விளையாடணுமா இருக்கண்ணாச்சி. என்னது அது அப்படித்தான்டா. இப்போ எனக்கு பிடிச்சி போனால் கட்டாயம் நான் விளையாடுவேன். நீ பார்த்தானே என் கேமு பார்த்த கட்டாயம் தோணும். அது என்னடா நான் இப்போ பள்ளிக்கு போனேன்னா மற்றப்போ காசு வர சம்பாதிக்கணும். நான் சொன்னேன் தான் என் 2 வருஷத்துக்கு 50 லட்சம் அதான்ண்ணாச்சி. நான் பள்ளிக்கு போனேன்னா எனக்கு அந்த நோட்ஸ் எடுத்தாலும் இது ஞாபகம் தானே. அதாவது நீங்கள் இந்த இப்படி விளையாடக்கூட நல்லா இருக்குண்ணாச்சி. நல்லா இருக்கு இந்த விளையாட்டு. இது எப்படி என்னாச்சு விளையாடுறேன். நான் அவருக்கு விளையாடிக்க வைக்கட்டா கொஞ்சம் விளையாடி பாருங்க. நான் உங்களுக்காக தான் விளையாடுறேன் நான். சரி எப்படி என்னாச்சு. ஓகே எப்படி இந்த அது இப்போ சுத்தும். சுற்றி ஃப்ளவர் மாதிரி எல்லாம் ஓகே எல்லாம் ஓகே. இந்த முன்னுக்கு வந்துட்டு 5 பேர் டான்ஸ் ஆடுறது. இந்த ஸ்டார்ட் ஓகே. இங்கே சரியா உனக்கு. நீ சரி நான் ஃபுல்லாக படிக்கிறேன். ஸ்டார்ட் கன்ஃபார்ம். அதான் நீங்கள் என்னாச்சு இது. நான் தான் எப்படி அது ஐ எம் அவுட். என்ன திருப்பி கன்ஃபார்ம் ஸ்டார்ட் தாங்க இருக்குது. கொடுங்க அண்ணாஜி. என்னண்டா நீ விளையாட போறியா? நீ நான் விளையாடணும். இந்த ஃபோன் எப்படி என்னாச்சு வாங்குறேன் நான். ஃபோனுன்றடா நீ இப்போ நல்ல ஃபோன் நல்ல குவாலிட்டியான ஃபோன் வாங்குறா கிட்டத்தட்ட 50,000 மேலே வேணும். காசு இல்லை அம்மாட்ட கேட்டு பாரு. அடி உண்மையாக வாங்குனீங்கன்னா நல்ல காசு விளைக்கலாம். ஜே நான் இப்போ ஒரு இதை பார்ட் டைமாக தான் செய்கிறேன். சரி ஒரு 12 மணி ஜாலம் விளையாடுறேன். 12 மணி விளையாடுவீங்களா? ஒரு நாளையில் 12 மணி ஜாலம் விளையாடுவேன் கேம். காசு ஏங்கடா எல்லாம் காசு ஏன் வருது புறம் என்ன விளையாடுவேன். ஆனால் டேட்டா வேணும் நல்ல ஹை ஸ்பீட் கவரேஜ் வேணும். சரி அண்ணாஜி. என்னண்டா என்ன உங்களோட இதில் சேர்ப்பீங்களா? சேர்ப்பேன் கட்டாயம் சேர்ப்பேன். ஏன்னா நான் இப்போ டீமாக தானே எதிர்கிறோம். டீமாக இருந்துச்சு மற்றவங்க தான் அடிக்கிறோம் நம்ம. சரி தெரியுமே தெரியா உண்மை அண்ணாஜி. எனக்கு இப்போ இந்த படிக்கிற விட கஷ்டம் தானே. அடே படிச்சு என்னடா வரப்போகுது. என்னது படிக்கானு இப்போ டாக்டருக்கு என்ன டாக்டருக்கு படிச்சு என்னடா வரப்போகுது. நீ வாங்க கேம் வந்து என்ன அம்மாட்ட போறியா? நீ சரி அம்மாட்ட கேளு எல்லாம் ஓகே. ஆனால் 2 டீமுக்கு வா. நாங்கள் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எல்லாம் செஞ்சு விட்றேன். செஞ்சு எப்படி விளையாடுறதையும் நான் சொல்லித்தரேன். சரியா நீ போய் அம்மாட்ட போய் கேட்டு வா. பாய் ஓகே பாய். அம்மாட்ட ஃபோன் பண்ணுவேன். நீ அம்மாட்ட போய் சொல்லி தான் ஃபோன் பண்ணணும். இப்போ ஜூம் கிளாஸ் என்ன தான் ஃபோன் பண்ணிக்கிறோம் படிப்பு பண்ணுறேன்னா. அம்மா என்னண்டாம்மா இன்றைக்கு நான் பள்ளிக்குள்ளே அந்த சேர் சொன்னார் அதிபர் நான் நல்லா படிக்கணும் தானே. என்னண்டா இரவையில் கிளாஸ் வைக்கிற கஷ்டமா அம்மா அவருக்கு. அப்போ அதிபர் சொன்னாருமா என்னண்டா நம்ம ஏரியாவில் ஜானை வரானே. அப்போ நீ 12-1 மணிக்கெலாம் வரையலா. அதனால உனக்கு நல்ல ஃபோன் ஒன்று வாங்கிடு. இந்த ஜூம் கிளாஸ் ஒன்று ஜாயின் பண்ண போகிறாங்களாம். அதாவது நிறைய பிள்ளைகள் வருவாங்கம்மா. நல்ல சேர் ஒரு ஆள் வந்து கதைப்பார். நம்ம கேட்டு எழுதணும் நோட்ஸ் எல்லாம். அப்போ நைட்டில் கிளாஸுக்கும் போதில்லைண்ணேம்மா நான். அப்போ எனக்கு நல்ல ஃபோன் வேண்டிதாங்கம்மா. அது 120 வரும்.
எனக்கிட்ட அப்படி காசு இல்லைம்மா இந்த ஃபோனுன்றதுக்கு தாரமான். இல்லைம்மா எனக்கு என்னண்டா அது நார்மல் ஃபோன் பாவிக்கலாம். அம்மா ஜூம் கிளாஸ் நிறைய பிள்ளைர் தானே, அப்போ உண்டிருது அப்படி நான் வேண்டி தருவோம்மா உங்களுக்கு நான் உழைச்சி. அப்போ கடையில் போய் தான் கேட்டு பார்க்கணுமா? நீங்கள் ஒரு லீசிங்கில் நான் வேண்டி சரியா எனக்கு தாங்க. நான் நல்லா படிக்கணும் தானேம்மா, நல்லா படித்தாதான் எனக்கும் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெருமை எனக்கு ஒரு பெருமைம்மா. சரியாம்மா நீங்கள் ஃபோனை கொண்டு வாங்கிட்டு வாங்க எனக்கு சரியா. நான் இருக்கேனா? ஆமாம் ஃபோன் வாங்கிட்டு வாங்க. ஐயோ ஃபோன் வந்துச்சு, எங்கே வருங்க? அம்மா என்ன ஃபோனம்மா அது? இனிமேல் ஃபுல்லாக படிப்பேன். ஆமா நான் எனக்கு நன்றி அம்மா, நீங்கள் எப்படி ஒரு ஃபோன் வாங்கிட்டு வந்தீங்க அம்மா. இந்த செம்பல இருக்குமா போட அதெல்லாம் போறேனம்மா. நான் இப்போ கிளாஸில் ஜாயின் ஆகுறேம்மா நான் சரியாம்மா. இதெல்லாம் பார்த்து பார்க்கணுமா? இல்லை பரவாயில்ல, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. நான் இப்போ கிளாஸில் ஜாயின் ஆகுறேன். ஓகே சந்தோஷம். என்னாச்சு அம்மா? அண்ணாஜி ஃபோன் வாங்கிட்டேன். அம்மாட்ட ஃபோன் வாங்கிட்டேன். எனக்கு இறக்கிட்டாங்களே. என்ன போண்டா இது அம்மாட்ட நான் 1:30 அண்ணாச்சி. நம்மளோட கடுமையாக குவாலிட்டி நான்டா லீசிங்கில் எடுத்து வந்தேன். நான் விளையாடுறதுக்காக லீசிங் எடுத்தீங்க. என்ன காசு வருமாண்டுன்னு அதான் இப்போ விளையாடுறதுக்காக நீ ஃபோன் பண்ணிக்க பரவாயில்ல அண்ணாச்சி, நான் உழைச்சி வேண்டும். ஆமாம் காசு வார சும்மா வராடா, விளையாடி ஜெயிக்காதண்டா காசு. விளையாடி ஜெயிக்கணும், விளையாடி ஃபோனும் போயிடும். சும்மா காசு ஜெயிக்குதான் மற்ற அடிக்குதான் சும்மா இருந்தாங்கடா காசு வருவானு. நீங்கள் சொல்லி தருதானே எனக்கு. நம்ம அந்த பெப்சி இறக்கி கொடு. லொக்கும் போட்டாடா அது கிடையில பொடியை நின்று மெச்சிக்காம எடுக்க லொக்கல. ஓ பிங்கர்டா பாத்தியா, நமக்கு பிங்கர் இந்த லொக்கே இல்லை. நம்ம லொக்கே நான் என்னடா ஒரு நாள் அம்மாட்ட போய் சொல்கிறேன்ல, இப்போ போய் சொல்லி போட்டேன். என்னடா அவனு இவங்க என்னடா? ஓ எனக்கு தெரியும்டா. நீ இப்போ 2-3 நாள் எனக்கு துப்புரா படிப்பு வருதுல்லண்ணா. இல்லை விளையாட இருக்கீனே விளையாடி பாரு. நீ படிப்பு படிப்பு ஓகே. இந்த டவுன்லோட் ஆகுது. ஓகே இறங்கிட்டு இன்னும் ஸ்பீடாக இருக்கு இந்த ஃபோன். 5GB அண்ணா, அது 5GB RAM. எவ்வளோ எடுத்து 5GB 1:30 1:30 நல்லது. நம்ம ஃபோன் மாதிரி தான் ரோடாக ஃபோன். ஓகே 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 சரியா ரோட் கொண்டாட விளையாடி சரியோ சரிண்ணே சுட தெரியுந்தேன் அன்னைக்கு ஹார்ட்டு பழக்க சுட்டா சரி விளையாட்டு தான் காசியா. இந்த ஐடியா கொஞ்சம் அந்த ஐடியா கொஞ்சம் நம்ம கொடுக்கணும் இல்லை கொடுத்து போட்டு நம்ம டீமில் ஏற்றி விடுவோம். எல்லாம் செஞ்சு கொடுப்போம். டைம் கொஞ்சம் இல்லை வார டைம். ஓ கரெக்டாக குரூப்லேயே ஆட் பண்ணுவோம். வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் தான் ஏன்னா வாட்ஸ்அப் தேவையாண்ணாச்சி. வாட்ஸ்அப் வேண்டா, வாட்ஸ்அப்பில் அடி டெலிகிராம். அண்ணா காசு வரும் தானே? காசு வரும் காசு வரண்டாது உண்டாக்கும் நம்மளுக்கு இல்லை அம்மாவோட இல்லை எண்டதை கொடுக்கும். நான் உழைச்சி அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். சரி நல்லா கொடுப்பேன் சர்ப்ரைஸ். அம்மா அடிச்சுட்டு வந்து நல்ல நன்மைக்கு தானே அடிச்சு வந்தீங்க. நான் இப்போ விளையாட்டே பார்க்கத்தானே கொஞ்சம் போடுறோம் பாரு. சரியாண்ணாச்சி ஜாயின் பண்ணுறோம். மற்ற குரூப்லேயும் ஆட் பண்ணி விட்றேண்ணா. ஓகே மீது சரியா ஓகே சரியாண்ணாச்சி இது வரண்ணா. சரியா நான் விளையாட போகிறோம். 3 months later. பொனி சும்மா போங்க. போய் என்னது மூளையை போட்டு குழப்புற மகன்? வாரண்டா அண்ணாச்சி வரேன் அவன் பாருண்டா. அவன் இல்லானி வாடா மகன் என்னது? அம்மா சும்மா போங்கம்மா, அவங்க டென்ஷன் பண்ணாம. எனக்கு கேம் விளையாடி கொண்டிருக்கேன்னா சும்மா போய் என்ன கேம்னா விளையாடு. நீங்க போங்க கூட வேலை. எந்த போனு சும்மா போங்க. உனக்கு சும்மா இருங்க. அடி அம்மா உங்களோட வேலையை போய் பாருங்கம்மா. என்ன டிஸ்டர்ப் சும்மா டிஸ்டர்ப் பண்ணா போங்கம்மா. நீங்க படிச்சு என்ன செய்யறீங்க? எனக்கு டாக்டர் இல்லாம நான் கேம் விளையாடி காசு கொடுப்பேன். இதுல அடி ஓய் டிலானி பின்னுக்குவா. இது வளைஞ்சடு. அம்மா நிக்காம போய் உங்களோட வேலை செய்யுங்களேன். அடிங்க
மகன் என்ன மகன் குழப்பம் அம்மா இது ஒரு கேம் அம்மா, வெப்சி கேம் இது. வச்சுக்காமட்டா எனக்கு மூளையெல்லாம் குழம்பு போட்டு இருக்கி. என்னது உங்களுக்கு குழம்புதம்மா? யோசிக்கம் படிக்கிறோடி எப்படி கேம்படியாண்ணா. ஐயோ எனக்கு இப்ப படிப்பு விருப்பம் இல்லம்மா, நான் படிக்க இனி ஸ்கூலுக்கே போறல எடுத்து நான். ஏண்டா இந்த கேம்ல நம்ம இதுல உழைக்கலாமாம்மா? அப்படி உழைக்கிறோமா? மூளை போயிருமா? இதுல வெண்டமென்று சொன்னா உழைக்கலாமா? இதுல ஜெயிக்கமென்று சொன்னா நல்ல காசு இல்லாம நிறைய காசு வரும். அப்புறம் நீங்க வேலைக்கு அந்த பொடியை எனக்கு பைத்தியமா இருக்கு. அம்மா தயவு செய்து ப்ளீஸ் கதையாதீங்க என்னட்டு. உங்களோட வேலையை பாருங்க. என்ன இனி நான் எத்தனைமா அந்த டிலானி என்னாச்சும் இது ஒன்றாச்சும் ஒரு நாளைக்கு 12 மணி தான் விளையாடுறான்டா. நான் அவனோட 2 மணி நேரம் கூட விளையாடணும்மா. நீங்க இல்ல 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 இனி நான் 16 மணி நேரம் விளையாடுவோம்மா. நீங்க எனக்கு சோறு தரத்துல தண்ணி தரத்துல ஒண்ணு தரத்துல. அம்மா எனக்கு இன்னொரு பவர் பேங்க் வேணும்மா. சார்ஜ் போடணும், எனக்கு சார்ஜ் போட்டு விளையாடணும். பவர் பேங்க் கொண்டு போகணும் கட்டாயம். நீங்க அதுக்கு ஏதாவது செய்யணுமாம்மா? நான் செய்ய மாட்டேம்மா, நான் போன வாங்கி எடுக்க போறோம். அம்மா அம்மா இனி சொல்லித்தேன். நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டாண்டு உங்களுக்கு பிறகு ஹோம் பண்ணணும் என்ன சொன்னே தெரியல. எந்த என்ன டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருக்கீங்க? அம்மா எனக்கு சோறு வேணாம்மா. சோறு தட்டி விடுங்க, சோறு தட்டி விடுங்க, எனக்கு சோறு தட்டி விடுங்க. நாம இந்த கேம் விளையாடுற மைண்ட்ல இருக்கேன். என்னம்மா நீங்க? நானும் நல்ல ஆளும் படிச்சிருந்தேன்னா மொக்கனா. இப்போ இந்த கேம் விளையாடனுடைய பரவாயில்ல, வின் பண்ணா எவ்வளோ இதை செய்யலாம்டா பயில. ஓ மை காட். வாங்க 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 அண்ணாச்சி, வாங்க அண்ணாச்சி, வாங்க அண்ணாச்சி, வாங்க அண்ணாச்சி, வாங்க அண்ணாச்சி. அப்பா இது மாரி அப்படியே விளையாடி படுப்போம். அடிங்கண்ணாச்சி, 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 அடிங்கண்ணாச்சி. நித்திர ஆய் அடிங்க அடிங்க அந்த தம்பி நித்திர கண்ணுல பூனையும் விட்டு பிடிங்கண்ணாச்சி, பிடிங்க 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 பிடிங்க. நடந்த இது இந்த தம்பி கனவாடுறீடமா படுங்க. என்ன குழப்பமாப்பா எனக்கு. டிலானி தம்பிங்க நான் கோல் எடுக்க போறேன். நான் நம்பர் வீடிக்கு என்ன தெரியாப்பா இதுல கடவுளே. ஹலோ ஹலோ தம்பி லானி என்னம்மா அந்த தம்பி வர்ற பாடணும் வாங்கம்மா வந்து பாருங்க. யோசனையா இருக்கு எனக்கு. இந்த பொடியா நித்திர காண்டே அடி அடி அண்ணுது. என்னப்பா கடவுளே. உனக்கு கட் பண்றான் அந்த தம்பி வைக்க தம்பி. அப்பா காலையில் விடுங்கப்பா. அம்மா அப்பா அம்மா ஓ என்னம்மா டீ ஒன்று போட்டுதாங்கம்மா. வா என்ன நித்திரடா பாய். ஒழுங்கு விளையாடணும். இப்போ நான் விளையாடணும். அம்மா டக்குன்னு வாங்கம்மா, நான் கேம் விளையாடுறேன். எங்க ஃபோன்? அம்மா ஃபோன் எங்க? 2 ஃபோன். வா 2 ஃபோன் எங்க? ஐயோ அம்மா ஃபோன் எங்க? ஃபோன் எல்லாம் எடுங்க, டக்குன்னு எடுங்க. ஃபோன் எல்லாம் எல்லாத்தையும் உடைப்பேன். 2 ஃபோன் எங்க? ஃபோன் எங்க? எனக்கு ஃபோன் தான் எனக்கு டிவி வேணாம்மா. எனக்கு ஃபோன் தான் வேணும். எனக்கு கேம் விளையாடணும். ஃபோன் எடுத்தாங்க டக்குன்னு. ஃபோன் எடுத்தாங்கம்மா. எனக்கு விசிறா அது. ஃபோன் எடுத்தாங்க டக்குண்டு. இப்போ ஃபோன் எடுத்துவாங்க அம்மா ப்ளீஸ். ஃபோன் எடுத்துவாங்க போய். தீய குடிமா முதல் டிவி வேணாம் ஒன்றும் பண்ண. எனக்கு தீய குடிமா. எனக்கு ஃபோன் தான் வேணும்ப்பா. நீனா நான் அப்படி அனுப்புறேனே. 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 தம்பி நான் அப்படி ஆடுவேனே. நான் அப்படி ஆடுவேன். நான் அப்படி அனுப்புறேனே. தண்ணி
என்னம்மா ஒரு மாதிரியா இருக்கிறமா மாம்பா சாதியா இருக்கேன் அடி அடி என்ன ஓடியா படிக்க ஓடி என்ன நடக்குது இந்த மானுக்கு இந்த மானுக்கு என்ன நடந்த தெரியல அடி 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 வாங்க என்ன நடந்தது? அடி 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 ஆய் ஆய் என்ன நடந்தது? என்ன தெரியுமா பாக்கு தம்பி தம்பி குடுமா கூட எந்த போன் அடி 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 எந்த போன் தாங்க இந்த போனை தாங்க வா 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 வாடா 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 தம்பி இங்க பாருங்க குடுமா குடு ஹாய் நாலஞ்சு நாள் நிద్ర இல்லையா அவரு இப்படிதான் ஐயா கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் அடி அடியன்றாரும் என்ன நடந்தது என்ன விளக்கம் என்ன நடந்தது என்னன்னு தெரியாது உங்களை கார் எடுத்து கும்புறோம் எவ்வளோ பாருங்கண்டமான கொஞ்சம் குணப்படுத்தி தாங்க ஒரு அடிக்கிற வயதுல போன் கொடுத்தா இவ்வளவு பிரச்சனை சிரிக்கான் தம்பி அப்படியான பொடியான்னு இல்லை பிறகு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் ஓ ஐயா கேம் விளையாடுறாங்களுக்கு கொஞ்சம் பைத்திய மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்படுறது இதை ஒன்றும் செய்யலாமா என்னென்னு சொன்னா அவருக்கு கோமா ஸ்டேஜுக்கு சம்டைம் போனாலும் போவார் ஐயோ அப்படி இருக்க கூடாது ஏண்டா இந்த கேம் எல்லாம் விளையாடுறதால வந்து இவ்வளோ பிரச்சனை நடக்குது இப்போ இந்த நீங்கள் ஃபோன் வாங்கி கொடுத்தா பெரிய தப்பு படிக்கிற வயசில் புத்தகத்தை கொடுத்து வாங்கி கொடுத்த ஐயா அதுக்கு இல்லைம்மா என்னென்னு சொன்னால் படிக்கிற வயசில் புத்தகத்தை வாங்கி கொடுங்க கொப்பி சாமானை வாங்கி கொடுங்க சாப்பாடு சாமானை வாங்கி கொடுங்க கதை இருக்கட்டும் ஐயா பொடியனை கொஞ்சம் பாருங்களேன் கதை என்னண்டாம்மா பொடியனுக்கு உடனே சரி பண்ண இல்லாது இதுக்கு ஒரு 6-7 மாதம் போகும் அவரை போட்டில் அட்மிட் பண்ணுங்க என்னென்னு சொன்னால் சம்டைம் அவர் ஐயோ கொஞ்சம் பார்த்தீங்களா பார்த்தீங்களா இதான் பிரச்சனை பயமா இருக்கு இதான் பிரச்சனை இதான் பிரச்சனை கொஞ்சம் இதான் பிரச்சனை என்னன்னு சொன்னா பார்த்தீங்களா டாக்டர் கையும் கிடைக்காது எப்படின்ற அவரை 6 மாதம் போடணும் சங்கிலிலாம் போடணும் ஐயோ சங்கிலி சங்கிலியில் கட்டி ஏன்னா பைத்தியம் பிடிச்சிட்டு அவருக்கு இதால் வந்து பாதிக்கப்படுறது யாரு படிக்கிற பிள்ளைகள் தான் என்னடா நீங்கள் செஞ்ச பிள்ளையால் வேற வாழ்க்கையே பெய்த்து அப்படி உங்களுக்கு என்ன நடக்குமா கிட்ட உங்களுக்கு ஒன்றும் நடக்காது இவருக்கு தான் கொஞ்சம் மைண்ட்ஸ் முடியெல்லாம் கொட்டுப்படும் என்னடா பைத்தியம் பிடிச்சிடும் ஐயோ அவரே பிச்சு பிச்சு முடியெல்லாம் கொட்டுப்படும் யோசனையா இருக்கி இவருக்கு எதுக்கு நான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு பார்க்கேன் போட்டு பாருங்க ஐயா மனநல பாதிக்கப்பட்டாக்களுக்குரிய இன்ஜெக்ஷன் போட்டு பார்க்கணும் அந்த நேஸ் அந்த சங்கிலி எடுத்து வாங்க பெக்கெலாம் போடணும் ஊசி இந்த சங்கிலியெல்லாம் கட்டி போடும் கையாலாம் கட்டி போடும் ஏனண்டா அப்படி போட்டால் தான் சரி இல்லாட்டி அவர் கையால் கட்டி போட்டு தான் விளையாடாமல் இருக்கேன் இருப்பார் அவருக்கு இப்போ நீங்கள் என்னத்தை கண்டாலும் ஃபோன் மாதிரி தான் இருக்கீங்க அவருக்கு அதான் பிரச்சனை அவருக்கு வேறு என்ன செய்யணுமாண்டா சங்கிலியால் கட்டி போட்டாச்சு இனி எந்த பிரச்சனையும் இல்லை என்ன இடைக்கிட்ட சிரிப்பார் அதான் அப்படியா கால் எடுத்து கும்பிட்றோம் நல்ல பாருங்க ஐயா சரி சரி நான் பார்க்கேன் பெட்டில் படுக்க போடுவோம் சரியா உடம்புங்க தம்பி 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 எப்படி ஐயா இது அவர் நித்தனோன்னு தாரு நான் மேசியில் கொஞ்சம் படுக்காட்டும் உங்களோட தனியாக பேசணும் இங்கே வாங்க அது இருக்கட்டும் வாங்க என்ன பிரச்சனைண்டா அவரு கொஞ்சம் மனதில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு என்னடா அவரை கொஞ்சம் குணப்படுத்துகிற கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான் இதுனா ரை பண்ணி பார்க்கும் ஏண்டா தலையிலெல்லாம் இப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் என்ன பிரச்சனை இது நரம்பு கட்டாயிருக்கான்றதை பார்க்கணும் ஏண்டா அந்த கேம் விளையாடுறதால வந்து இந்த கொஞ்சம் அழுத்தம் கூட மூளைக்கு அழுத்தம் கூடன்றதால வந்து அவர் மூளையில் நரம்பு கொண்டு டேமேஜ் ஆகிருக்கு அதான் இது மன அழுத்தம்
ஒன்று இல்லாத பொருள் இருக்கின்ற மாதிரியா ஒரு மன தோணுது. அங்க ஒண்டியும் வைக்கல எங்கட வீட்டை எல்லாத்தையும் எடுத்து போன பாக்குறேன். உண்டியரை வச்சு தள்ள இல்லை, தண்ணி போத்தல அதுல அந்த புரிச்சில துறப்பு அது போன் மாய்த்தான் அதுக்கு அது என்னண்டாம்மா அவருக்கு இந்த மன அழுத்தத்தால வந்து அவர் என்னத்தை பார்த்தாலும் சில நேரம் உங்களை பார்த்தாலும் போனடா அது தோடும். கவலையா இருக்கியம்மா. அவருக்கு 6 மாத இன்ஜெக்ஷன் போடணும். இங்கே அட்மிட் பண்ணுங்க, கொஞ்சம் செலவாகும். எப்படி இருந்த பொடியும் முன்னுக்கு ஆரம்பத்தில் இப்போ எப்படி இருக்கான் போன வாங்கி கொடுக்கண்டம்மா. இப்போ ஜோதிச்சு ஒன்றும் நடக்காதம்மா. ஏனண்டா நீங்கள் ஃபோன் வாங்கி கொடுக்க வந்து ஜோதிச்சிக்கணும். ஏன்னு சொன்னால் இப்போ நீங்கள் இந்த படிக்கிற வயசில் நீங்கள் படிப்பை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கணும். நீங்கள் ஃபோனை கொடுத்து பழுதாக்கிட்டே நான் பொடியனை தானே நம்பிட்டு இருந்தேன். இப்போ வர இப்போ உங்களோட வாழ்க்கை இப்போ பாதிப்பு அடைஞ்சிட்டு, அவரோட வாழ்க்கையும் பாதிப்பு அடைஞ்சிட்டு. அவர் படிச்சிருந்தாலாவது உங்களை படிச்சு கும்புரண்ட பொடியனை கொஞ்சம் குணமாக்கித்தாங்க ஐயா. குணமாக்கலாம். ஒரு 6 மாதம் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். என்ன சரியாக குணப்படுத்தலாம்ன்றது ஒரு டவுட் தான். ஆமாம், நாங்கள் ட்ரை பண்ணுறோம். சரியா, அவன் படிக்கிற வயசில் நீங்கள் ஃபோன் வாங்கி கொடுத்தா பெரிய தப்பு. இப்போ உங்களோட வாழ்க்கையும் இப்போ ஒரு கேள்விக்குறியில் இருக்கு, அவரோட வாழ்க்கையும் கேள்விக்குறி. அவர் படிச்சிருந்தாலாச்சும் உங்களை ஒரு நல்ல நிலைமையில் வச்சிருப்பார். ஓகே, இதுக்கு நான் அவங்க ட்ரை பண்ணி பார்க்கும். அட்மிட் பண்ணுங்க. சரியா, நான் அட்மிட் பண்ணி ரிப்போர்ட் குளிச்சு ஓகே ஓகே நான் கொஞ்சம் ரிப்போர்ட்டை பார்த்தானா சொல்லுவேண்ணா. நான் எல்லாம் செஞ்சு பார்த்து ரிப்போர்ட்டை பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். நாளைக்கு வாங்க ஒரு அட்மிட் பண்ணுவோம். சரியா, ஓகே. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல சத்தியமாக சொல்லுங்களேன். வணக்கம். 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 நாங்கள் உண்மையிலே நம்மளுடைய வாய்ஸ் ஆஃப் வாட்ஸ் வியூ அதனால உண்மையிலே இந்த நாடக வீடியோவில் தான் போட்டு வரோம். அது நாங்கள் போட்டு வரதுன காரணம் என்னன்னு சொன்னால் எங்களுக்கு நிறைய ஆதரவு கிடைக்குது. என்னடா அந்த ஆதரவை தாண்டி விமர்சனங்கள் வந்தாலும் நாங்கள் எங்களுடைய சேனலில் வீடியோ தருவோம். அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கு பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், உண்மையிலே இது எந்த வாழ்க்கையில் நடந்துக்கு இந்த கோவிட் காலத்துல என்ன சொன்னா அந்த ஸ்கூலில் அழிவு தானே ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஜூம் கிளாஸ் எப்போ ஓப்பன் ஆகுதோ அண்டையில இருந்து எங்களுக்கு படிப்பே இல்லை. அந்த குரூப் ஓன் பண்ணா நம்ம குரூப்ல இருந்து லீவ் ஆகி போயிடுவோம். ஆனால் குரூப்ல ஒன்னாருமே காட்டும், அது நம்ம குரூப்ல காட்டும். நம்ம என்ன செய்யற போய் விளையாடுறேன் இந்த குரூப்புக்கு வரல அப்படின்னு சொல்லி அண்டு ஒரு பொடி நான் பார்த்தேன். நான் மரத்தில் ஒரு பொடியை தொங்கிட்டு கிடக்கான், ஒரு பொடியை நான் கிடந்தேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பாலை மரத்துல காலை சாய்ச்சிட்டு கிடந்தேன். அது என்னடா அப்படி இப்படி எல்லாம் சிறுவர் படிப்பும் போகுது. அடுத்து என்னென்னு சொல்கிறேன், ஃபுல்லாக அந்த எனி டைம் ஃபோனை பார்க்குறதால கண் பிரச்சனைகள், அடுத்து எப்படி சொன்னால் கோவங்கள் வர என்னடா சொல்கிற வேலை செய்யறதில்ல. வீட்டு ஒரு அம்மா கொஞ்சம் கொச்சிக்காய் வாங்கிட்டு வா, வெங்காயம் வாங்கிட்டு வாண்டாலும் நீ போ உருக்கி அடிக்கிறேன், மைண்டை மாற்றி விட்டுரும். உண்மையிலேயே அந்த ஃபோன் நீங்கள் பாவிக்கிறது உண்மையிலேயே ஃபோன் பாவிக்கணும், ஆனால் அளவுக்கு அதிகமாக பாவிக்காதீங்க. என்னடா அளவோட பாவிங்க. என்ன அதிகமா உங்களுக்கு எப்படி இருந்தது வீடியோ? ஒரு விழிப்புணர்வு உண்மையிலேயே நாங்கள் இல்லை வியூவில் விழிப்புணர்வு நாடகம் தான் போட்டு வரோம். என்ன ஓகே, அப்போ நாங்களும் இதோட வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். சரி, கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் நாங்கள் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, நீங்கள் உங்களுக்கு எந்த நாடகம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகி வருவோம். நாங்கள் இப்போ எந்த கண்டென்ட் எடுக்கணும்னு சொன்னி நீங்கள் நேரத்தில் சொன்னீங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். என்னடா நம்மளோட வீடியோக்காக மக்கள் வெயிட் பண்ணி தெரியாங்களோ என்ற ஒரு எனர்ஜிலேயே நாங்கள் வீடியோ டாக்கன் எடுத்து முடிச்சிடுவோம். சரி, ஓகே, எதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி நாங்களும் வீடியோ முடிச்சு கொள்ளப்புறம் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதை விட வெட்டி செல்கிறோம். பாய்.